ஹலோ கைஸ், வெல்கம் டு க்ளோ டேஸ் வித் அபி. இன்றைக்கி நம்ம என்னோட 2 months ஆஃப் விட்டமின் சி சீரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து கரண்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து டீகன்ஸ்ட்ரக்டோட விட்டமின் சி சீரம். இது ஆக்சுவலாக 10% விட்டமின் சி, 0.5% ஃபெரிலிக் ஆசிட் இருக்க மாதிரி சீரம். நான் வந்து ஒரு 6 months ஆஃப் விட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 2 months அப்டேட் தான் இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விட்டமின் சி சீரம் வந்து எதுக்கு இம்பார்ட்டண்ட், அது ஏன் 6 months யூஸ் பண்ணால் தான் அதோட யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விட்டமின் சி சீரம் வந்து எதுக்காகனா, டல்னஸ் ஸ்கின்ல இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு பிரைட்டனுக்காக யூஸ் பண்ணுறோம். பிரைட்டனிங் எஃபெக்ட்டுக்காக. இது வந்து ஒரு 1 month 2 month யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டா நமக்கு அந்த அளவுக்கு எண்ட் ரிசல்ட் வராது. அதே நம்ம வந்து ஒரு 6 month அளவுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதில் ஸோ விட்டமின் சி வந்து பிரைட்டன் த ஸ்கின், இதுதான் அதோட கன்சர்ன். ஸோ இதில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. பர்டிகுலராக டீகன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருக்கலாம். அதில் வந்து நிறைய சீரம்ஸ் இருந்தாலும், நிறைய பிராண்ட்ஸில் விட்டமின் சி சீரம் இருந்தாலும் டீகன்ஸ்ட்ரக்ட் தான் பெஸ்ட்டு. அது ஏன்னா அது வந்து ஒரு வாட்டர் சாலிபிளான்னு எடுப்பாங்க. நம்ம வாட்டரில் போட்டோன்னா அது கரையிறது, அதுக்கப்புறம் பிஹெச் பேலன்ஸு இந்த சன்ஸ்க்ரீன் இதில் இருக்கிறது, அப்புறம் வந்து ஆக்சிடைஸ்டாக அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. விட்டமின் சியில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, எந்த சீரம் வாங்கினாலும் அது வந்து ஈஸியாக ஆக்சிடைஸ்ட் ஆகிடும். அதை வந்து ரொம்ப கூலான பிளேஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ரெஃப்ரிஜரேட்டரில் தான் வந்து ஸ்டோர் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது, காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. டார்க் பிளேஸில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது வந்து ரொம்ப ஆக்டிவான இன்க்ரீடியன்ட்ஸ். அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதே ஒரு ரொம்ப கஷ்டம். அது ஸ்டெபிலைஸ் பண்ணி ஃபார்முலேட் பண்ணி வச்சாலும் அது ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகிற மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு சீரம்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து அது வந்து எல்லா பிராண்டும் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதில் பெஸ்ட் வந்து விட்டமின் சி, அதுவும் அண்டர் த பட்ஜெட். இது ஒரு 699 இருக்கும் அதோட வெப்சைட்டில். பட் ஆஃபர் டைமில் 599, அந்த மாதிரி 600க்கு இவ்வளோ ஒரு குட் விட்டமின் சி சீரம் தர முடியும்னா அது இதுதான். ஏன்னா விட்டமின் சி சீரம் வந்து ஃபார்முலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டன்றதால அது வந்து ஒரு ஹை-எண்ட் ப்ராடக்டாக தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிராண்டில் வச்சுருப்பாங்க. பட் இதை விட வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ செகண்ட்ரியாக நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ப்ளம்லேயும் நல்லா பண்ணுறாங்க. ப்ளம்மோட சீரமும் நல்லாயிருக்கு. இதோட ஈஸியஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து ஒரு வாட்டர் லைக் மாதிரி இருக்கிறதால ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இந்த டீகன்ஸ்ட்ரக்ட் விட்டமின் சியை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விட்டமின் சி எதுனா, அதில் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ஸ்கின்னோட டல்னஸை குறைச்சிட்டு அதோட பிரைட்னிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு கொலாஜன். இது ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு ஏஜ் ஆக கொலாஜன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து கம்மியாகும். கொலாஜன் ப்ரொடக்ஷன் கம்மியாகிறதால தான் ஸ்கின்னில் ரிங்கிள்ஸ் வர்றது, ஏஜ்டாக தெரியுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதனால தான் வந்து ஒரு 25லேருந்தே வந்து ஒரு நல்ல ஸ்கின் கேரை மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் 30 கிட்ட வரும்போது ரெட்டினால்ஸ்லாம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் கொலாஜன் சப்ளிமெண்ட்லாம் எடுத்துக்க சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக எதுக்குன்னா ஸ்கின்னோட ஹெல்தினஸ்க்காக தான். கொலாஜன்ஸ் இல்லைனா ஸ்கின் சுருக்கும், அந்த மாதிரி ரிங்கிள்ஸ், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். விட்டமின் சி வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. அதுவும் இல்லாமல் இப்போ நம்மளோட கன்சர்ன் வந்து பிரைட் ஸ்கின், ஒரு டல்னஸ் போயிட்டு ரொம்ப பிரைட்டாக வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு சொல்யூஷன் விட்டமின் சி சூஸ் பண்ணுங்கள். அதை எடுத்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 6 months இஸ் மோர் தென் எனஃப். 6 months நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னாவே ஐ திங்க் அது போதும் அப்படின்ற மாதிரி. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குன்னா, இதில் வந்து 3 ஃபார்ம் ஆஃப் விட்டமின் சி இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அஸ்கார்பிக் ஆசிட், இது வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான விட்டமின் சி இந்த ஆசிட்லேருந்து கிடைக்கும். பட் இது வந்து ரொம்ப அன்ஸ்டேபிள். இதில் ஸ்டெபிலைஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ், ஆனால் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல் விட்டமின் சி அப்படின்னு சொல்லலாம். அஸ்கார்பிக் ஆசிட், அதுக்கப்புறம் சோடியம் அஸ்கார்பிக் பாஸ்பேட், இதுலேருந்தும் விட்டமின் சியை வந்து எடுக்கிறாங்க. இது வந்து
கொஞ்சம் ஸ்டேபிளான சப்ஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதை கம்பேர் பண்ணக்குள்ள அஸ்கார்பிக் ஆசிடை கம்பேர் பண்ணக்குள்ள இது ஒரு ஸ்டேபிளான சப்ஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் அஸ்கார்பிகல் பார்மேட், இது வந்து ஸ்கின்னில் வந்து ஜென்டலாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு சூட் ஆக மாட்டேங்குது விட்டமின் சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக இவங்க வந்து அந்த அந்த டைப் ஆஃப் கன்சர்னையும் டார்கெட் பண்ணுறதுக்காக இந்த இன்க்ரீடியண்ட்டை வச்சுருக்காங்க, ஜென்டிலாக இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலேஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, வாட்டர், கிளிசரின், அதுக்கப்புறம் இந்த விட்டமின் சி போட்டுட்டு அப்புறம் ஆல்கஹால் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஆல்கஹால் எதுக்குன்னா அந்த விட்டமின் சி வந்து அப்படியே மிங்கிள் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை வந்து கலக்கிற ஒரு ஏஜெண்ட்டாக, சாலபிள் ஏஜெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இது நீங்கள் நோட் பண்ண வேண்டியது தான். இப்போ இதை யூஸ் பண்ணியிருக்கிறதால மேபி சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஒரு இதுவாக இருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெக் ஏரியாவில் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூட் ஆகுதான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த இரிட்டேஷனும் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த ப்ராடக்டை ஃபார்முலேட் பண்ணக்குள்ளே வந்து அவங்க வந்து இது ஒரு எல்லா டைப்புக்கும் இருக்கணும் அந்த மாதிரி தான் ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெபிளைசராக இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், விட்டமின் சி வந்து ஒரு அன்ஸ்டேபிளான ப்ராடக்ட்டு. அதை ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது சொல்லும்போதே வந்து விட்டமின் சி அண்ட் ஃபெரிலிக் ஆசிட் சீரம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபெரிலிக் ஆசிட் சீரம் பிளேஸ் த ரோல் ஸ்டெபிளைசேஷனுக்கு. விட்டமின் சி வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக தான் ஃபெரிலிக் ஆசிடே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அடுத்து விட்டமின் இ போட்டிருக்காங்க. விட்டமின் இ எதுக்காகனா, இப்போ நம்ம வந்து இது விட்டமின் சி ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஆக்சிடைஸ் ஆகிடும் சன்னில் பட்டா அப்படின்றதுக்காக விட்டமின் இ போட்டு அந்த ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரிவென்ஷன் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ப்ரிவென்டிங் ஏஜென்ட் மாதிரி. அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபீனாக்சில், அப்புறம் எத்திலின். இது வந்து எதுக்காகனா ஷெல்ஃப் லைஃப்க்கும் அதோட நம்ம அந்த சீரம் யூஸ் பண்ணுறதால நமக்கு வந்து ஒரு ஃபீல் வரணும் இல்லையா, ஃபீல் குட், அந்த ஜென்டலாக இருக்கிற மாதிரி, அதுக்காக வந்து இந்த ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் இன்னும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, ஹைட்ரேஷனாக வச்சுருக்கிறதுக்காக ஹைலரேனிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெப்டைட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மாய்ஸ்சரைஸ். அந்த பெப்டைடு நம்ம ஸ்கின்னில் இருக்கிறது இல்லையா, அதை வந்து வச்சுக்கிறதுக்காக, அது இருக்கிறதால தான் எலாஸ்டிசிட்டி இருக்கும், ஒரு மாதிரி ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக. அப்புறம் அது இல்லாமல் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பிஹெச் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக விட்டமின் சி விச் இஸ் அசிடிக் ஃபார்ம், நம்ம ரொம்ப வந்து ஸ்கின்னில் ஆசிட் போட்டோன்னா அது வந்து ரொம்பவே ப்ராப்ளம் காஸ் பண்ணும். ஸோ அந்த பிஹெச் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக சிட்ரிக் ஆசிடும் சோடியமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்கிறதால பிஹெச் நம்ம ஸ்கின்னில் வந்து ஒரு 4 to 7 இருக்கிற மாதிரி பிஹெச் ப்ராடக்டை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப மோர் அசிடிக்காக, அதனால் பிஹெச் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ சிட்ரிக் ஆசிட் சோடியம் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு பிஹெச்சை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த சீரமில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் என்னோடய 2 monthsோட ரிவ்யூன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு எனக்கு என்ன விசிபிள் டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா, எனக்கு எந்த ஆக்னேவும் வரலை, ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட் ஆகிட்டுருக்கு. நான் வந்து என்னோடய த்ரூ அவுட் ஜேர்னியை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அடுத்த 2 months இல்லைனா அடுத்த 3 months கம்ப்ளீட் ஆன உடனே நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன், எனக்கு எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. நான் 6 month யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இதை பற்றி சொல்லணும்னா தி பெஸ்ட் இப்போது இருக்க சீரமில், விட்டமின் சி சீரமில் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். இப்போ நீங்கள் விட்டமின் சியை தேடிட்டுருக்கீங்க ஒரு நல்ல ப்ராடக்ட்னா, டூ கன்சிடர் திஸ் ப்ராடக்ட், தி கன்ஸ்ட்ரக்ட் விட்டமின் சி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.